மீடியா கவரிங் பீப்புள், மேடையில் இருக்க எல்லா லெஜெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, இவங்களோடலாம் நான் ஸ்டேஜில் ஷேர் பண்ணுவேனான்னு நான் நினச்சதே இல்லை. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஓகே, கோமதி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லாருமே இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து தான் எல்லா டெக்னீஷியன்ஸும் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லா ஸ்டேட்டுமே அவங்கவுங்க அங்கங்கே டெக்னீஷியன்ஸ் ஆகிட்டு இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிவியெல்லாம் நிறைய அதில் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ வேலை செஞ்சுட்டு அப்படி இப்படி போயிட்டுருக்காங்க. ஸோ தேங்க்யூ மேம், சீரியஸ்லி உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும், நிறைய பேருக்கு வேலை தரணும். தேங்க்யூ. எஸ், கண்டிப்பாக எடுப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு பொண்ணு சாதிக்கணுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த காலத்தில் நிறைய மென்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறது மிஸ்டர் பழனி. உண்மையிலேயே, ஏன்னா ஒரு பொண்ணு எப்போவுமே ஒரு டிபெண்டடாகவே இருக்குது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பொண்ணால் சாதிக்கவே முடியாது. நீ போதும், வேலை செஞ்சது போதும், வீட்டில் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டா முடிச்சு போச்சு. குழந்தைய பெற்றுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கு நடுவில் என் பொண்டாட்டியோட டேலண்ட்டை நான் காமிக்கணும். அவள் பயங்கர டேலண்டடாக இருக்கா. ஸோ அதை நான் என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல ராதிகாவுக்கு என்கரேஜ் பண்ண பழனி சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குட்டி தீபக் பற்றி சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது, அவன் பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். நான் நினச்சே பார்க்கல சீரியஸாக. அவன் குட்டியில் இருக்கும்போதே நிறைய பார்த்திங்கன்னா அந்த கீபோர்டு வாசிச்சிட்டே இருப்பான். அப்போ நான் நினைப்பேன், ஏன்னா எப்போ பாரு கீபோர்டும் கைமாவே இருக்கானே அப்படின்னு நினைப்பேன். பட் அவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்குதுன்னு பார்க்குறச்சே எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னொரு தாயாக நான் பார்க்குறேன் சீரியஸாக. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. காட் பிளஸ் யூ கண்ணா, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீ இதை விட பெரிய பெரிய ஹைட்ஸ் போகணுன்னு சொல்லி நான் ப்ளஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் யார், டேய் ஏண்டா நீ வேறு அவங்க காலெல்லாம் விழுந்தா சரி. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷல் ராதிகாவும் நானும் என்னாச்சு, நானே பயந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு மைக்காக மாட்டி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஆமாம் சார், உங்கள் முன்னாடிலாம் பேசுகிறதுக்கு ஒரு பயத்தோடு பேசிகிட்டு இருக்கேன். எதுவும் வரல, மைக்கே பயப்படுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ராதிகா பற்றி சொல்லணுன்னா, நானும் ராதிகா எனக்கு தெரிஞ்சு 13 வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வளர்ந்துட்டுருக்கோம். ஒரு தாய் வயிற்றில் பிறக்கலையே தவிர நாங்கள் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி தான் இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட். என் கூட வளர்ந்தா எனக்கு தங்கச்சி அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. நாங்கள் நிறைய டான்ஸ்லேயே போட்டி போட்டிருக்கோம், நிறைய வாட்டி, பொறாமப்பட்டதில்லை, அவ்வளோ போட்டி. இது இந்த தொழில் வெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இவ்வளோ ஒருத்தி. ஏன்னா டான்ஸராக இருக்கும்போதே அப்படி ஒரு எனர்ஜி இருக்கும். அதாவது போதண்டி அப்படின்னு சொன்னால் கூட நிறுத்த மாட்டான், அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி. பேக் டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட் ஆகி டான்ஸ் மாஸ்டர் ஆகி இப்போ டைரக்டர் ஆகியிருக்கா. உண்மையிலேயே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது சீரியஸாக. இந்த மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ராதி, கங்க்ராட்ஸ் சீரியஸ்லி. உண்மையிலே சார் சொன்ன மாதிரி இங்கே வந்திருக்க எல்லாருமே அவளோட லவ்க்காக தான் வந்திருக்கோம். சார், ஸ்னேகன் சார் சொன்னார்னு நினைக்கிறேன், கேட்காமலே பேர் போட்டிருப்பாங்கன்னு. உண்மை அதுதான், பேரை போட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வந்துடணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதாவது இப்போது ட்ரெண்டு பற்றி சார் பேசிகிட்டு இருந்தாங்க. இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்ம சினிமாவில் எப்படி தெரியுமா, இப்போ டான்ஸ் மாஸ்டர் நடிக்கிறாங்க, டான்ஸ் மாஸ்டர் டைரக்டர் ஆகிறாங்க, டைரக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படின்னா, நமக்கு இது மட்டும்தான் தெரியும், சினிமா மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சினிமாவில் ஏதாவது ஒரு துறையில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒன்று நான் டான்ஸராக இருக்கேன், இல்லை டான்ஸ் மாஸ்டர் இருக்கேன், நடிக்கிறேன், டைரக்ஷன் பண்ணுறேன், ஏதோ ஒன்று, மொத்தத்தில் நான் சினிமாக்குள்ளே இருக்கணுன்றது தான்
நம்மளோட கோல். ஸோ அதனால் ஒவ்வொன்றா போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தி ப்ரூஃப் சீரியஸ்லி ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 100 days ஓடி அந்த ஃபங்க்ஷனில் நம்மளாம் பேசுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் பெரிய பெரிய படங்கள் தான் பார்க்கணுலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மேக்ஸிமம் ஃப்ளாப் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்ன படமாக இருந்தாலும் கதை நல்லா இருந்தால் பார்க்குறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் தன்ஷிகாவோட முதல் படத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையிலேயே பார்க்குறச்சே நான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். நான் அவங்க கொஞ்சம் லேட் அப்படி அதாவது ரொம்ப நல்ல நடிகை, என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தமிழில் நீங்கள் பெரிய ஹைட்ஸ் போவீங்க. காட் பிளஸ் யூ. அண்ட் எல்லாருமே எல்லா டீம் ஃபுல்லாகவே, சார் யார் பேர் சொல்லலன்னு கோச்சிக்காதீங்க, எல்லாருமே தி ப்ரூஃபோட டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.